அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டில நெறைய இருக்குது. கோர்ட் அட்டாச்மெண்ட்டு, ரெவென்யூ அட்டாச்மெண்ட்டு. இப்போது அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன? அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த சொத்தின் வில்லங்கத்தை உறுதிப்படுத்தும். அந்த சொத்துல பிரச்சனை இருக்குங்கிறத உறுதிப்படுத்தும். அது என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாண்டு, ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஒரு சொத்தை பிணையா அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் கொண்டு போய் எனக்கு இவர் பணம் தர வேண்டியிருக்கு, பணம் தரல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணி வழக்கு தொடுக்கும்போது, கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் அனுப்பிச்சுட்டு இந்த சொத்தில் அட்டாச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த சொத்தில் அட்டாச் காமிச்சிருவாங்க. இந்த மாதிரி வழக்கு இருக்குது, நீதிமன்ற வழக்கு இருக்குது அப்படின்னு அட்டாச் காமிச்சிருவாங்க. இது வந்து நீதிமன்றத்தோட வழக்கு சம்மந்தமான அட்டாச்மெண்ட். அதே ரெவென்யூலேருந்து அட்டாச்மெண்ட் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொத்தோட வரி கட்டலை, ஒரு எந்த வரி கட்டலை, அரசு சம்மந்தமான எந்த விதமான வரியையும் கட்டாமல் எது ஏமாத்தினாலும் சரி, நம்ம கட்டாமல் விட்டாலும் சரி, அதை கவர்மெண்ட் வசூலிக்கிறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கட்டலைனாலும் அவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி, அதில் இவ்வளவு அரசுக்கு வருவாய் இழப்பு வர கட்ட வேண்டியிருக்குது, அந்த சொத்தில் அட்டாச் பண்ணுங்கன்றுவாங்க. அப்போது அந்த சொத்தில் அட்டாச் பண்ணிட்டா நீங்கள் அந்த நிலுவைத் தொகையை கட்டின பின்னாடி தான் உங்கள் சொத்தை விற்பனையோ எதுவுமே செய்ய முடியும். அப்போது ஒரு சொத்தை நம்ம வாங்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அதில் ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ரெவென்யூ அட்டாச்மெண்ட் அல்லது கோர்ட் அட்டாச்மெண்ட், அந்த மாதிரி வழக்கு சம்மந்தமான ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னு பார்த்து பின்னாடி நீங்கள் அந்த சொத்துக்களை வாங்குங்க.